மற்றும் புதின் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தையில் அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் இந்தியா மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா இந்தியாவை அச்சுறுத்தி வருகிறது. என்ன விவரம் பார்க்கலாம். உக்ரைனில் நடக்கும் போர் குறித்து விவாதிக்க ஆகஸ்ட் 15 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் அலாஸ்காவில் சந்திக்கவிருக்கின்றனர். உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்யவில்லை என்றால் கடுமையான பொருளாதார தடைகளை ரஷ்யா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அமெரிக்கா காலக்கெடு விதித்தது. ட்ரம்பின் உத்தரவின் பேரில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் இரு தரப்பினரும் எந்தவொரு முடிவுக்கும் வரவில்லை. இந்நிலையில் அலாஸ்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையேயான பேச்சுவார்த்தையின் போது விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் இந்தியா மீதான 2ஆம் நிலை வரிகள் அதிகரிக்கக்கூடும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் எச்சரித்துள்ளார். கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது மொத்தம் 50% வரிகளை விதித்திருந்தார். தற்போது பேசிய ஸ்காட் பெசன், அதிபர் புதின் மீது எல்லோரும் விரக்தியடைந்துள்ளனர் என்று நான் நினைக்கிறேன். அவர் இன்னும் நிறைவான முறையில் பேச்சுவார்த்தைக்கு வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அவர் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கலாம் என்று தெரிகிறது. ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியர்கள் மீது 2ஆம் நிலை வரிகளை விதித்தோம். விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் தடைகள் அல்லது 2ஆம் நிலை வரிகள் அதிகரிக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் என ப்ளூம்பெர்கிற்கு அளித்த பேட்டியொன்றில் கூறினார். மேலும் இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே இந்தியா மீது கூடுதலாக 50% வரி விதிப்பதாக அமெரிக்கா கடந்த வாரம் தெரிவித்தது. இதனையடுத்து தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தால் இந்தியா மீது கூடுதல் வரிகளை விதிக்க அமெரிக்கா முடிவெடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அமெரிக்க கருவூல அதிகாரி தெரிவித்திருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது.